ASHWIN, Career Guidance Expert. TNEA 2023 Counselling முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கவர்மெண்ட் 7.5ல் நிறைய மாணவர்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இன்ஜினியரிங் படிப்பின் மேலே மோகம் அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த அனாலிசிஸ் மூலமாகவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம். ரியலி எல்லாரும் முக்கியமாக எல்லாரும் திங்க் பண்ணணும். கவர்மெண்ட் 7.5ல் பார்த்தீங்கன்னா டோட்டல் காலேஜஸ் ஹவவர் 440 தான். ஸோ சென்ற வருடம் 446. 100% அட்மிஷன்ஸ் எத்தனை காலேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வருடம் 220 காலேஜில் 100% அட்மிஷன். ஆனால் போன வருஷம் வெறும் 73. எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பாருங்கள். அடுத்து 90% அட்மிஷன்ஸ் ஆனது. இந்த வருடம் 368 கல்லூரியில் 90%க்கு மேலே சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் போன வருஷம் 190. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த வருஷம். 80% அண்ட் அபவ் அட்மிஷன்ஸ். இந்த வருடம் 422 கல்லூரிகளில் 80% அண்ட் அபவ் இருக்குது. 2022ல் வெறும் 268 தான். 70% மேலே 447 காலேஜில் 437 காலேஜில் 70% மேலே தான். டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது இந்த கவர்மெண்ட் 7.5 பொறுத்த வரைக்கும். ஆனால் போன வருடம் வெறும் 316 தான். 60% அண்ட் அபவ் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கொண்டால் 440 கல்லூரிகளில் 439 கல்லூரிகளில் 60% மேலே அட்மிஷன் ஆயிடுச்சு. ஆனால் போன வருஷம் வெறும் 358. 50% மேலே அட்மிஷன்ஸ் ஆன கல்லூரியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் காலேஜஸ் இன் திஸ் இயர். அப்போ இந்த வருடம் ஒரு கல்லூரியில் கூட 50% கீழே அட்மிஷன்ஸ் இல்லை. அத்தனை காலேஜ் 440 காலேஜ்லேயும் 50% மேலே இந்த வருஷம் கவர்மெண்ட் 7.5ல் சீட்ஸ் ஃபில் ஆகியிருக்கு. போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 385 தான். 10%க்கு கீழே வந்து போன வருஷம் 6 காலேஜ் இருந்திருக்கு. 5%க்கு கீழே 3 காலேஜ் இருந்திருக்கு. 0 அட்மிஷன்ஸ் வந்து 3 காலேஜ் இருந்திருக்குது. ஆனால் இந்த வருஷம் 50%க்கு மேலே எல்லா காலேஜ்லேயும் சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் அப்படின்னா, ஜென்ரல் 92.5ல் 6 காலேஜில் ஒரு அட்மிஷன்ஸ் கூட ஆகலை. ஆனால் கவர்மெண்ட் 7.5%ல் 50%க்கும் கீழே ஃபில்லான காலேஜே இல்லை. எல்லாம் 50%க்கு மேலே தான் இருக்குது. அப்போது இதில் எழக்கூடிய சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரியை நோக்கி பொறியியல் படிக்க வேண்டும் என்று ஓடினார்களா, அல்லது பொறியியல் கல்லூரிகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களை நோக்கி ஓடி போய் அவர்களை பிடித்து கொண்டார்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வி. இருந்தாலும் நம்முடைய கவர்மெண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகளில் சேர்ந்த கவர்மெண்ட் பள்ளியில் படித்து சேர்ந்த மாணவர்களை கட்டாயமாக டேக் கேர் பண்ண வேண்டும். அவர்கள் சரியாக படித்து கொண்டிருக்கிறார்களா, அந்த கல்லூரியில் வந்து உள்கட்டமைப்பு வசதி இருக்கிறதா, பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட். இந்த கல்லூரிகளில் மிக மிக குறைவான அகடமிக் பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் கூட இருக்கலாம். ஆனால் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எந்த கல்லூரியிலையுமே 55%க்கு கீழே அட்மிஷன்ஸ் இல்லை. எல்லாமே 55%க்கு மேலே தான் கவர்மெண்ட் 7.5ல். அப்போது நம்முடைய மாணவர்களை கட்டாயம் கண்காணிக்க வேண்டும். அதுவும் கவர்மெண்ட் பள்ளியில் படித்து, ஏனென்றால் அவர்கள் குடும்பம் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி உயர்வதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு கல்லூரிகளும் வழங்குகின்றதா என்பதை கட்டாயமாக நம்முடைய அரசும் அதே போல் ஹையர் அத்தாரிட்டிஸும் அந்த கல்லூரியினுடைய முதல்வர், மேனேஜ்மெண்ட் எல்லாரும் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கவர்மெண்ட் பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் மேலே வர வேண்டும் என்றால் கட்டாயமாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். அதற்கான அனைத்தையும் இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அனாலிசிஸ் இதுதான் வந்து ஜென்ரலாக நாம் வந்து பார்த்த அனாலிசிஸ். அப்போது இதற்கும் 2023ல் ஜென்ரல் 92.5ல் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கும் கவர்மெண்ட் 7.5ல் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் கண் விழித்து நம்முடைய மாணவர்களை பாதுகாத்து நல்லபடியாக படிக்க வைத்து அவர்களை நாம் வேலைக்கு அனுப்புவோம். இது வெரி மச் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ASHWIN.